ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கஹ கிருத்தஜ்ஞவான். ராமனுடைய குணத்துல தொடர்ச்சி, இரண்டாவது பகுதி. ராமன் விபீஷணன், சுக்ரீவர் போல்பவர்கள் செய்த காரியங்களை கனத்ததா கொண்டு அவர்களுக்கு அருள் புரியறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தனக்கு தீங்கிழைத்தவர்களிடத்திலே கூட அந்த தீங்கையும் கொள்ளாமல் அவர்களிடத்துல அனுகிரகம் புரிந்தது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது வாலிவதம் முடிந்த உடனே சுக்ரீவனுக்கு மகுடாபிஷேகம் எல்லாம் செய்து கார்காலம் நீங்கின பிறகு சீதையை தேடும்படியான அந்த செயலியை தொடங்கி மற்ற செயல்களை எல்லாம் செய்வேன் என்று உறுதிமொழி அளிக்க எம்பெருமானும் கார்காலம் முடியும் வரை காத்திருந்து அது முடிந்தும் சுக்ரீவனிடத்திலிருந்து செய்தி வராது போகவே மிக சீற்றம் கொண்டு வராத சீற்றத்தையும் வரவழைத்து கொண்டோன்னு இங்கே ஆச்சாரியர்கள்லாம் வியாக்கியானத்துல காட்டுகின்றார்கள். ஆக அப்படி சீற்றம் கொண்டு இளைய பெருமாளை அழைத்து சென்றார். லக்ஷ்மணா, நீ சுக்ரீவனிடத்திலே சென்று சொல்லு, இப்படிப்பட்ட ஒரு நன்றி மறந்தவனாக நீ திகழ்கின்றாயே, உன்னுடைய மாம்சத்தை ஒரு ஜந்துக்களும் கூட நீ இறந்த பிறகு தொடாது. அரசர்கள் போருக்கு புறப்பட வேண்டும் இந்த காலத்துல, கார்காலம் முடிந்து வந்திருக்கக்கூடிய காலம், போர் புரிய தயாராக இருக்கக்கூடிய காலம். அந்த காலத்துல இப்படி செய்நன்றி மறந்திருக்கானே காதுகன் அவன், நீ உடனே அவனிடத்துல சென்று சொல்லு. பாபிஷ்டன், புருஷர்களையே கடையனானவன், மாமிஷம் தின்னவே பிறந்த ஜந்துக்கள் கூட அவனுடைய மாமிஷத்தை அண்டாது. என் பராக்கிரமத்தை அவனிடத்திலே சென்று சொல்லு. மழை காலம் சென்ற பிறகும் இப்படி கொஞ்சம் கூட அச்சமே இல்லாமல் அப்படி அவன் காம வசப்பட்டு கிடக்கின்றானே, வாலி சென்ற வழியே அவனும் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றானா? நீ அவனிடத்திலே சென்று சொல்லு. உற்றார் உறவினரும் கூட யமபுரத்துக்கு அனுப்ப சித்தமா இருக்கேன்னு சொல்லு அப்படிங்கிறாராம் ராமர். அப்படிப்பட்ட கதியை அவன் வரவழைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லு அப்படின்னு சொல்றார். ஸ்மரதி அபகாரானாம் சதமபி ஆத்மவத்தையா, நூற்றுக்கணக்கான தீங்குகள் கண்டாலும் நெஞ்சு கன்றுவதில்லை அப்படின்னு கொண்டாட பெற்ற ராமனா இப்படி சீற்றம் கொண்டு சொல்றது? இப்படி ஒரு சீற்றம் கொள்வது அப்படிங்கிறது அவனுக்கு தகுமா? இது குணத்துல உசத்தியான குணமா? குணக்கேடல்லவா அப்படின்னு ஒரு ஆட்சேபணம். இதற்கு லக்ஷ்மணன் இடத்துல இப்படியெல்லாம் ராமன் எம்பெருமான் சொன்ன பிறகு லக்ஷ்மணன் சொல்றார், இளைய பெருமாள், பிரபோ ராம பிரபோ, இப்படி சத்தியம் தவறி இருக்கக்கூடிய அவனை, கடையனை, பாபியான அவனை நான் கொன்று விடுகின்றேன். நாம் வாலியின் மகனான அங்கதனை கொண்டு துணைக்கு கொண்டு நமக்கு வேண்டிய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம். சுக்ரீவனை தொலைத்தே விடுவோம் அப்படின்னு கர்ஜிக்கின்றார். ராமனுக்கு மேலே ஒரு கர்ஜனை, இளைய பெருமாளுடைய கர்ஜனை. அப்போ அவர் சொல்றார் சாந்த ரூபியா, லக்ஷ்மணா, நீ இப்படி கோபம் கொள்ளக்கூடாது. அவனிடத்துல பழையபடி நல்ல குளிர்ந்த வார்த்தைகளையே பேசு. அவன் ஹிருதயபூர்வமாக இப்படி நன்றி மறந்தவனாக இருந்தான் என்று தெரிந்தால் அவனை நீ உன் இஷ்டம் போல கொன்றுவிடு. ஆனால் அதற்கு முன்னே அவனிடத்து குளிர்ந்த வார்த்தைகள் எல்லாம் பேசி அவன் எப்படிப்பட்ட நிலையில இருக்கின்றான் என்பதை ஆராய்ந்து பார்த்து காரியத்தை செய்யின்னு சொல்றார். ஆக இதனால நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த லோகத்துல நன்றி மறப்பது அப்படிங்கிறது மகா பாதகம். அந்த பாதகியை என்ன செய்யணும் குற்றமில்லை அப்படின்னு நூல் கொள்கையை ராமனுக்கு இங்கே எடுத்துரைப்பதுங்கிறது இலக்கியமானது. தர்மஸ்தாபனார்த்தாய சம்பவாமின்னு சொல்றபடிக்கு தர்மத்தை நிலைநாட்டவே சுவாமி ராமன் எம்பெருமானுடைய அவதாரம். அதனாலே தர்மத்தை நிலைநாட்டிலாலும் கூட செய்த உதவியை மறந்து பாப்பிஷ்டனாக இருந்தால் அவன் வாழ்வதற்கு தகுதியற்றவன். அவன் நிச்சயம் பெற வேண்டிய தண்டனையை பெற்றே தீர்வான்கிறதையும் இங்கே ராமன் திருவாக்காகவே சொன்னதாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்று சமுத்திரராஜனிடத்திலே சென்று வழிவிடுன்னு கேட்ட பொழுது அவன் வராது போக சீத்தம் கொண்டு 3 நாள் புல்லிலேயே, தர்பை புல்லிலேயே விரதம் மேற்கொண்டு சீற்றம் கொண்டு லக்ஷ்மணனிடத்திலே
சாப்பமானைகின்னு சொல்லி அந்த வில்லை எடுத்துக்கொண்டு வா, இந்த கடலையே வத்தடிக்க செய்கின்றேன் என்று சொல்ல கேட்டு அந்த சீத்தத்திற்கு பயந்து சமுத்திரராஜன் வந்து சரணாகதி செய்ய எடுத்த அம்பு அதற்கு வேலை என்னன்னா அவனுடைய எதிரிகளை நசிப்பதுன்னு அவனுடைய எதிரிகளை மாளும்படிக்கு செய்தார் ராமன் எம்பெருமான். அப்போ பகைவர்களிடத்துல சமுத்திரராஜனுடைய பகைவர்களிடத்துல மேலே செலுத்தி சமுத்திரராஜனுக்கு பரும கருணையை காண்பித்தார் ராமன் எம்பெருமான். அப்போ கருணாமூர்த்தியான ராகவனுக்கு சீற்றம் எழுவது அப்படிங்கிறதுக்கு வழி கிடையாது. ஆனால் வராத சீற்றத்தையும் வரவழைத்து எம்பெருமான் அங்கே அனுஷ்டித்து காட்டுகின்றான். அப்படின்னா அது தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காகவே அப்படிங்கிறத அர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆக கிருத்தஜ்ஞதை அப்படிங்கிற மகா குணம் இருக்கே, அது மனித வடிவத்தில் இருக்கக்கூடியவரிடத்துல ஸ்தாபிக்கிறது, நிரூபணம் பண்றதுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது பகவான் இடத்துல எம்பெருமான் நாராயணன் இடத்துல விளங்குகின்றது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு ஆச்சாரியர்கள்லாம் இங்க நிரூபித்து காட்டியிருக்கார்கள் பல வகையான அர்த்தங்களால. மனிதர்களுடைய கிருத்தஜ்ஞதா குணம் அப்படிங்கிறது ஒரு வகையானது. பகவானுடைய கிருத்தஜ்ஞதை அப்படிங்கிறது சீரிய குணம், சிறப்புமிக்க குணம். இதனை நம் ஆச்சாரியர்கள் நிரூபிக்கக்கூடிய வகை இருக்கே, அதுவும் ஆச்சரியமா இருக்கு. கிருத்தஜ்ஞதை கிருத்தஜ்ஞா அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா, கிருத்தம் ஜானாதி இது கிருத்தஜ்ஞா அப்படிங்கிற விபக்தியின்படி செய்கின்ற காரியங்களை உணருபவர், நமக்கு செய்யக்கூடிய காரியங்களை உணருபவர் அப்படிங்கிறவர் தான் கிருத்தஜ்ஞதை உடையவர் அப்படின்னு சொல்றோம். அதுதான் கிருத்தஜ்ஞா அப்படின்னும் பொருள் படுகின்றது. அப்போ ஜீவர்களாகிய நாம் செய்யக்கூடிய காரியத்தை உணருபவர் பகவான். அப்ப பகவான் கிருத்தஜ்ஞ குணத்தை உடையவர் அப்படின்னு ஆகின்றார். அனந்த கோடி ஜீவராசிகள் ஒவ்வொரு க்ஷணத்திலும் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் உணர்ந்திருக்கக்கூடியவர் யார்? பரபிரம்மமான எம்பெருமான். அப்போ ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஒவ்வொரு க்ஷணத்திலும் செய்யக்கூடிய காரியத்தை அறிகின்றான் அப்படின்னா இது விசேஷ சக்தியாலே தானே அறிய முடியும். ஆச்சரியமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றார்கள். அதிசயமான சக்தி, விசேஷ சக்தியாலே இப்படி அவன் அறிகின்றான் அப்படின்னு. சர்வேஸ்வரனான எம்பெருமான் நம் போன்ற அடியவர்களை தன்னருளுக்கு இலக்காக்கிக் கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் வகுத்து கொடுக்கின்றான். அதைத்தான் சுக்ருத்தம்னு சொல்லுவோம். நல்ல காரியங்களை செய்யறது அது சுக்ருத்தம். தீய காரியங்களை எல்லாம் செய்யறத துஷ்கிருத்தம்னு சொல்றோம். அதை தமிழ்ல நல்வினை தீவினை. நல்ல காரியங்களை செய்யறது, தீய காரியங்களை செய்யறதுன்னு. அப்ப எம்பெருமான் தன்னருளுக்கும் இந்த ஜீவர்களை பாத்திரமாக்கும்படிக்கு வேண்டி அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை சுக்ருத்தம் என்று எடுத்துக்கொள்கின்றான். அதற்கு நேர்மாறாக சாஸ்திரத்திலே வகுத்திருக்கக்கூடிய காரியங்களை செய்யாமலும் இந்த ஆத்மஸ்வரூபத்திற்கு நேரான காரியங்களை செய்தும் திகழ்வத, அப்படி நடப்பதை துஷ்கிருத்தம் என்று கொள்ளலாம். ஆக நாம் செய்யக்கூடிய காரியங்களை எம்பெருமான் அறிகின்றான், கிருத்தஜ்ஞதை உடையவன்னு பார்த்தோம். அப்போ செய்யக்கூடிய காரியங்களை உணர்பவன் தானே கிருத்தஜ்ஞா என்ற பொருள். அப்போ சுக்ருத்தம் துஷ்கிருத்தம் இரண்டு செயல்களை நாம் செய்யும்படியாக இருக்கின்றோம்னா இரண்டையுமே எம்பெருமான் அறிந்திருக்கின்றானா? இரண்டிலேயும் ஆராய்ந்து நமக்கு அருள் செய்கின்றானா? சுக்ருத்தத்தை மட்டுமே பார்த்து நமக்கு அனுகிரகம் செய்கின்றானா என்ற கேள்விகள் பல. தொடர்ந்து அடுத்த பகுதியிலே இந்த அனுபவத்தை கூடியிருந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.